ஹரே கிருஷ்ணா. ஓகே, வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மகாவச்சனம் படிச்சதுக்கு. ஓகே, தொடர்ச்சியாக நம்ம வந்து தொடர்ந்து பகவத்கீதை பார்க்க போகிறேன். இன்றைக்கு வந்து புது அத்தியாயம், முதல் ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அத்தியாயம் 15, நியூ சாப்டர், ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அதாவது இந்த அத்தியாயம் வந்து தலைப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா புருஷோத்தம யோகம். புருஷோத்தம யோகம் தலைப்பு பேர், அத்தியாயத்தோட பேரு. போன இதுல வந்து பகவான் வந்து அந்த முக்குணத்தினால எப்படி வந்து ஒருத்தன் இந்த உலகத்துல பந்தப்படுறாங்க, எப்படி இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல பிணைக்கப்படுறாங்க, எப்படி இந்த கஷ்டங்களே இது வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலும் அது மட்டும் இல்லாம இந்த முக்குணங்கள் எப்படி ஒருத்தர் ஆட்டி படிக்குது, இதை பத்திலாம் பகவான் சொல்லிட்டு வந்தாரு. அப்ப இதுல இருந்து எப்படி மீள முடியும் அப்படிலாம் பகவான் வந்து விளக்குனாரு. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு சரி, கிருஷ்ண பதில் கொடுத்தது எல்லாமே வந்து 14வது சாப்டர்ல வந்து கரெக்டா எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டாரு. என்ன தலைப்பு பாத்தீங்கன்னா ஜட இருக்கின்னு முக்குணங்கள். போன சாப்டரோட. அப்ப இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து புருஷோத்தம யோகத்தை பத்தி சொல்றாரு. ஓகேங்களா? புருஷோத்தம யோகம்னு என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம வந்து தலைப்போட அத்தியாயத்தோட தலைப்போட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். புருஷோத்தம யோகம்னு என்ன அர்த்தம்? புருஷோத்தமன் என்ன அர்த்தம்னாக்கா கிருஷ்ணர், சுப்ரீம் லார்ட். புருஷா, சுப்ரீம் லார்ட், அதான் புருஷோத்தமம். யோகம் மீன்ஸ் கனெக்ட் பண்றது, அதாவது கனெக்டிங். யார்கிட்ட கனெக்ட் பண்ணணும்? பகவான் கிட்ட. அதனாலதான் புருஷோத்தம யோகம், அதாவது கடவுளுடன், கிருஷ்ணருடன் நம்ம எப்படி கனெக்ட் பண்றது, அததான் வந்து இந்த அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு விளக்க போறாரு. எப்படி பகவானுடன் நம்ம வந்து கலக்கிறது, எப்படி பகவானுடன் நம்ம வந்து கனெக்ட் பண்றது, நம்ம வந்து எப்படி பகவானோட அந்த பக்தியில நம்ம வர்றது, அதனால அதுக்கு பின்னாடி என்ன கதைகள் இருக்கு, அதனுடைய சூட்சுமங்கள் என்னது, இதெல்லாம் வந்து இந்த அத்தியாயத்துல விளக்க போறாரு. ஓகேங்களா? அப்ப ஸ்லோகம் படிச்சிடலாம். ஸ்ரீ பகவான் வாச்சா உத்ஸ்வமூலம் அதக்ஷாகம் அஸ்வத்தம் பிரபு அவ்யயம் சந்தாம்சி யஸ்ய வர்ணாணி யஸ்தம் வேதஷ வேதவேத். ஸ்ரீ பகவான் வாச்சா உத்ஸ்வமூலம் அதக்ஷாகம் அஸ்வத்தம் பிராஹுர் அவ்யயம் சண்டாம்சி யஸ்ய வர்ணாணி யஸ்தம் வேதஷ வேதவேத். யாராச்சும் ட்ரை பண்றீங்களா ஸ்லோகம்? ஸ்லோகம் படிக்கிறீங்களா? யாராவது பகவத்கீதை வச்சிருக்கீங்களா? மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? மல்லிகா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, ஓகே. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். இங்கிலீஷ்ல ஸ்னேகமாதிஜி படிச்சிருங்க. அதாவது இதுல வந்து இந்த அத்தியாயம் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இந்த 15வது அத்தியாயம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், கொஞ்சம் டஃபா இருக்கும். எனக்கு இதுல வந்து சில விஷயங்கள் பகவான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம வந்து அதை கரெக்டா ஒன் பை ஒன்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தெளிவாக இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்ல வர்றாரு கிருஷ்ணர், எதோட எதை ஒப்பிடுறாரு அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னா கரெக்டா வரேன். புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்லோகங்கள் நம்ம படிக்க படிக்க இந்த அத்தியாயம் வந்து நம்மளுக்கு கரெக்டா புடிமானம் வந்துடும். ஓகேங்களா? சரி, அப்ப புருஷோத்தம யோகம்னா நம்ம என்ன சொன்னோம்? பகவானுடைய
கனெக்ட் பண்றது. பகவானோட நம்ம எப்படி எப்படி அட்டாச் ஆகுறது, கிருஷ்ண பக்தியில நம்ம எப்படி வருது, அதுதான் புருஷோத்தம யோகம். அப்ப புருஷோத்தம யோகத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பகவான் நம்மளுக்காக சொல்றாரு இந்த அத்தியாயத்துல பார்த்தோம்னாக்கா, பகவானுடைய பவர், அவருடைய சக்தியை பத்தி விளக்குறாரு இந்த அத்தியாயத்துல. அவருடைய சக்தியை விளக்குறாரு. அப்புறம் அவருடைய மகிமைகளை விளக்குறாரு. கிருஷ்ணருடைய சக்திகள், மகிமைகள், அவருடைய பொட்டன்சியை விளக்குறாரு. அப்புறம் வந்து ஆன்மீக லோகம், ஸ்பிரிச்சுவல் ஸ்காய், அந்த ஆன்மீக லோகத்தினுடைய மகிமைகள், அதோட சிறப்புகள் விளக்குறாரு. அப்புறம் ஜட உலகத்தினுடைய தன்மைகள், நம்ம மெட்டீரியல் வேர்ல்டோட தன்மைகள், அதனுடைய அதனுடைய இடம், அதனுடைய நம்ம ஜட உலகத்தினுடைய அந்த தாக்கம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து பகவான் வந்து இந்த அத்தியாயத்துல விளக்குறாரு. இதுல இந்த புருஷோத்தம யோகத்துல. ஓகேங்களா? அப்ப இங்க வந்து டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம்னாக்கா, பகவான் வந்து ஆலமரத்தை குறிப்பிடுறாரு. இங்க ஆலமரத்தை உதாரணமாக பகவான் வந்து கொடுக்கிறாரு பாருங்க. மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகிறது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் என்று புரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்றாரு. ஓகேங்களா? முதல் நம்மளுக்கு வந்து இந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு புரியும். எனக்கு இந்த பிக்சர் இந்த புரிஞ்சாதான் அடுத்து கிருஷ்ணர் என்ன சொல்ல வராரு அப்படி நம்மளுக்கு புரியும். இந்த பிக்சர் நம்மளுக்கு கரெக்டா கிடைக்கலன்னா அது வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து 1 by 1 வரணும். ஏன் கிருஷ்ணர் வந்து ஆலமரத்தை சொல்றாரு, ஏன் தலைக்கீழான மரம் சொல்றாரு, என்ன இருக்கு அது உள்ள நம்ம பார்க்கணும் இப்ப. ஓகேங்களா? இப்போ வந்து பகவான் வந்து நம்மளோட உலகத்தை வந்து நம்மளுடைய வாழக்கூடிய இந்த மெட்டீரியல் வேர்ல்ட வந்து ஒரு மரத்துக்கு ஒப்பிடுறாரு. அது என்ன மரம்? ஆலமரத்துக்கு ஒப்பிடுறாரு. ஏன் கிருஷ்ணன் ஆலமரத்தை தேர்ந்தெடுத்தாரு, ஏன் வேற மரத்தை பேசலாமே? ஏன் ஆலமரத்தை தேர்ந்தெடுத்தாருனாக்கா, எனக்கு ஆலமரத்துலதான் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய கிளைகள் வரும், நிறைய கிளைகள் போகும், வேர்கள் நிறைய போகும், பிரான்ச்சஸா போகும். அது மட்டும் இல்லாம அதனுடைய கிளையிலேருந்து கூட வேர் வரும் ஆலமரத்துல, பெனியன் ட்ரீல நம்மளாம் பார்த்துருக்கோம். எனக்கு அந்த ஆலமரம் வந்து ரொம்ப பெருசா ஆகும். அதனுடைய இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளைகள்லாம் நீண்டு போய்கிட்டே இருக்கும், வேர்கள் நிறைய வரும். அப்ப ஏன் கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் உள்ள ஆலமரத்தோட ஒப்பிடுறாருனாக்கா, ஆன்மீக உலகம் வந்து பகவான் இருக்கக்கூடிய இடம். உலக விருந்தாவன பைக் வந்து இது ஆன்மீக லோகம். அப்ப அந்த ஆன்மீக லோகத்தினுடைய பிம்பம், அதாவது அதனுடைய ஒரு வெளிச்சம், அதனுடைய நிழல் தான், அதனுடைய மாயா சக்தி தான் வந்து சாயான்னு சொல்லுவாங்க பாருங்க. அதனுடைய ஒரு இதுதான் வந்து பிம்பம் தான் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் வேர்ல்டு. ஓகேங்களா? அப்ப இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து தற்காலிகமானது, ஆன்மீக லோகம் வந்து நித்தியமானது. அப்ப பகவான் ஏன் வந்து இந்த ஆலமரத்தை ஒப்பிடுறாருனாக்கா, இந்த ஆலமரத்தை வந்து தலைக்கீழாக பார்க்க சொல்றாரு பாருங்க. அதை போட்டிருக்காரு பாருங்க டிரான்ஸ்லேஷன்ல. மேல் நோக்கி வேர்களையும், வேறு வந்து மேல இருக்குமா, கீழ் நோக்கி கிளைகளும், அதனுடைய கிளைகள்லாம் வந்து கீழே இருக்குமா. அப்படியே இப்ப வந்து என்னோட இந்த விரல் தான் வந்து கிளைகள் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து இப்படி இருக்குமா, கீழுக்கு வேறு வந்து மேல இருக்குமா. அப்ப ஏன் அந்த மாதிரி ஒப்பிடுறாருனாக்கா, பிரபுபாதர் வந்து அழகா விளக்கியிருக்கிறாரு. என்ன சொல்றாருனாக்கா, சில பிரபுபாதர் நம்ம வந்து ஒரு ஆத்து ஓரத்துலயோ ஒரு ஏரி ஓரத்துலயோ நம்ம நின்று பார்க்கும் போது ஒரு மரம் வந்து தலைக்கீழாக தெரியும். இது வந்து ஆச்சாரியர்கள் குறிப்பிடுறாங்க, சாஸ்திரங்களை போடப்பட்டிருக்கு, தலைக்கீழாக தெரியும். அப்ப அந்த மாதிரி தலைக்கீழாக தெரியும் போது வேறு வந்து மேல தெரியும், கிளைகள்லாம் வந்து கீழே தெரியும். அப்ப அதே மாதிரிதான் வந்து நம்ம வாழக்கூடிய இந்த பௌதிக உலகம் வந்து ஆன்மீக லோகத்தினுடைய ஒரு போட்டோஸ்டேட் மாதிரி தான். புரியுதுங்களா? ஒரு பிம்பம் தான், அது வந்து நித்தியமானது கிடையாது. அப்ப ஏன் பகவான் வந்து ஆலமரத்தோட ஒப்பிட்டாருனாக்கா, எனக்கு ஆலமரத்தோட வேறு மாதிரி நம்மளோட எண்ணங்கள், நம்மளுடைய ஆசைகள் இதெல்லாம் வந்து நீண்டு போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த பௌதிக உலகத்தை நம்ம அனுபவிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி
அப்படி நீண்டு நீண்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் உடல் மாறி 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 நம்ம வந்து இந்த உலகம், அந்த உலகம், வேற ஒரு உலகம் அப்படி சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம சுத்திக்கிட்டே இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் வந்து வேர்கள் வாழை மரத்துல எவ்வளவு நீட்டாக அப்படியே போய்கிட்டே இருக்குமோ அதே போல நம்ம வந்து உடல் மாறி போய்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு வந்து ஸ்டாப்பே கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் வந்து இங்க ஒப்பிடுறாரு பகவான். நம்மளுடைய மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் அது வந்து வளர்த்துறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வருவார் பாருங்க, ஒண்ணா வளர்த்திட்டு வர. ஓகேங்களா? அப்போ வந்து அதான் சொல்றாரு பாருங்க, உற்ஸ்வ மூலம் அதக்ஷாகம் அஸ்வத்தம் பாகுர் அவ்வியம் சண்டாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேதஷ வேத வேத். ஓகேங்களா? அப்ப கடைசியில வந்து சொல்றாரு பாருங்க டிரான்ஸ்லேஷன்ல, இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். யார் ஒருத்தர் இந்த மரத்தினுடைய உண்மையான அதனுடைய தாக்கம்னு சொல்லக்கூடாது, தாக்கம்னு இருக்கு, அதனுடைய உண்மையான செயல்பாடு, இந்த மரத்தினுடைய செயல்பாடு, அதாவது நம்ம பௌதிக உலகம், இந்த மரம் வந்து பௌதிக உலகத்துக்கு ஒப்பிடுறாங்க. புரியுதுங்களா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மரம் வந்து பௌதிக உலகத்தோடைய ஒரு ஒப்பீடு. அப்ப யார் ஒருத்தர் இந்த வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அது சொல்றாரு பாருங்க, இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். யார் ஒருத்தர் இந்த மெட்டீரியல் வேர்ல்டோடைய அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய டெம்பரரியான அந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சோ அவங்க வந்து வேதத்தை கத்துக்க முடியும். ஓகேங்களா? வந்து புரிய முடியாது, அடுத்தடுத்து நான் சொல்லும் போது நீங்க கேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப வேதத்தை நம்ம ஏன் படிக்கணும்? கிருஷ்ணர் சொல்றாரு பாருங்க, இந்த இதெல்லாம் தெரிஞ்சவன் வேதத்தை தெரிஞ்சுக்குவான் அப்படி சொல்றாரு. அப்ப இங்க வந்து சொல்றாங்க, வேதம் என்றால் என்ன, வேதம் என்றால் என்னன்னு போடப்பட்டிருக்கு. நம்ம இதுல வேதம்னா என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, தாத்பரியம்னா அதனுடைய பொட்டன்சி என்ன. வந்து வேதம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதம்னா என்னது? அறிவு, நாலேஜ், சாஸ்திரங்கள், இதுதான் வந்து வேதங்கள், அறிவு. வேதாந்தம்னா என்ன ஆகுதுன்னா அறிவினுடைய இறுதி நிலை. நம்ம படிக்கிறோம்ல, சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம்ல, அந்த சாஸ்திரத்தெல்லாம் படிச்சு நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறோம், அதனுடைய அறிகுறி என்ன, அதனுடைய இறுதி நிலை, அதனுடைய லாஸ்ட் பாயிண்ட் என்ன, அது புரியுதுங்களா? இப்ப நம்ம பகவத்கீதை, பாகவதம், சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம், அதனுடைய எசன்ஸ், அதாவது அதனுடைய கடைசி பாயிண்ட் என்ன, கிருஷ்ணர். புரியுதுங்களா? இப்ப நம்ம எல்லாமே படிக்கிறோம்னா அது எதை தெரிஞ்சுக்கணும்? பகவானை தெரிஞ்சுக்கணும். இப்ப பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நம்ம வந்து பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், சத்சங்கத்துக்கு வரோம், கிளாஸ் பேசுறோம், ஆன்மீக வகுப்பு கொடுக்குறோம், பிரசாதம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்? யாருக்காக? கிருஷ்ணருக்காக. புரியுதுங்களா? கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுக்காக. கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாமே செய்யறோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப வேதங்களால அறியப்படுவது யாரு, வேதங்களால நம்ம தெரிஞ்சுக்க கூடியவர் யாரு? அப்போ மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கு. பொதுவாக சமுதாயத்துல ஒரு மக்கள்கிட்ட கருத்து இருக்கு. என்னதுனாக்கா, வேதங்கள்லாம் அந்த காலத்துல தானே படிச்சாங்க, வேதங்கள்லாம் வந்து ஒரு மனுஷன் எழுதி வச்சது தானே, அது ஒரு நம்மள மாதிரி 6 அறிவு உள்ள ஒரு மனுஷன் எழுதுதானே, இதை படிச்சு நம்ம என்னத்தை வாழ போறோம் இந்த 2025ல? இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைய இருக்கு. இப்ப ஏன்னாக்கா சோசியல் மீடியா காலகட்டம், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரியான காலகட்டத்துல இன்னுமா வேதங்களை படிக்கிறாங்க. இங்க வேதம்னு சொல்றத வந்து சாஸ்திரங்களை சொல்றாங்க. புரியுதுங்களா? இன்னுமா அந்த சாஸ்திரங்களா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்பயோ எழுதுனதாச்சே, மனசன் எழுதுனதானே, இதை படிச்சா நம்ம எப்படி மாற போறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனாக்கா இதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. எனக்கா மக்கள் நினைச்சுக்கிறாங்க இந்த மனுஷன் எழுதுனதானே, ஆனா பக்தர்கள் தெரியும் இது வந்து சாட்சாத் பகவான் பேசி, வியாசதேவர் பேசி சாட்சாத் விநாயக பெருமானே எழுதுனது இந்த பகவத்கீதை, இந்த சாஸ்திரங்கள் இதெல்லாமே. அப்போ வந்து இது மனிதனால எழுதப்பட்டது கிடையாது, இது வந்து சாட்சாத் பகவானே கொடுத்தது. அப்ப இந்த அத்தியாயத்துல 15:15 ஸ்லோகம், ஒரு அருமையான ஸ்லோகம் பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, 15:15 சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னி விஷ்ணு
மத்த ஸ்மிருதி மத்த ஸ்மிருதி ஞான அப்போகணம் ச வேதேஷு சர்வைவ அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சகம். அருமையான ஸ்லோகம். பகவான் சொல்றாரு பாருங்க. அந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து 5 விஷயம் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல இந்த 15 5 விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் அந்த டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா, அந்த 15 டிரான்ஸ்லேஷன்ல நான் எல்லாருடைய இதயத்திலும் விட்டுள்ளேன் 1வது. நான் எல்லாருடைய இதயத்திலும் விட்டுள்ளேன் 1வது. என்னிடமிருந்து ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. என்னிடமிருந்து ஞாபக சக்தியும் அறிவும் உண்டாகுதுன்னு சொல்றாரு. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. எல்லா சாஸ்திரம் படிக்கிறவங்கள, எல்லா புக்ஸ் படிக்கிறவங்கள இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடியவன் நான் மட்டும்தான் சொல்றாரு. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன சொல்றாரு? உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் நானேன்னு சொல்றாரு. 4வது பாயிண்ட். வேதாந்தத்தை தொகுத்தவனும் நான் தான் சொல்றாரு. கடைசி என்ன சொல்றாரு? வேதங்களை அனுபவிப்பவும் நானேன்னு சொல்றாரு. 5 பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. 15 இதெல்லாம் வந்து என்ன சொல்றாரு? வேதத்தை தொகுத்தவும் நானு, அதனால அறியப்பட வேண்டியும் நானு, அது மட்டும் இல்லாம எல்லாருடைய இதயத்துல இருக்கிறவனும் நானு, என்னிடமிருந்து ஞாபக சக்தி வருது, எல்லாம் சொல்றாரு. அப்ப முதல் சொன்னாரு பாருங்க, வேதங்கள்னாலும் நம்ம படிச்சு தெரிஞ்சிக்க கூடியது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டும்தான். அது வந்து வியாசதேவர் வந்து நம்மளுக்காக எழுதியிருக்கிறாரு இந்த சாஸ்திரங்கள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, வியாசாய வியாச ரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே. அதாவது வியாசதேவர் தான் சாக்ஷாத் பகவான். பகவான் தான் சத்யாவேச அவதாரமாக வியாசதேவராக வந்து நம்மளுக்காக இந்த வேதங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப வேதத்தை படிக்கிறதுக்காக சொல்றாரு பாருங்க பகவான். அப்ப இந்த வேதங்க படிக்கிறதுனா நம்மளோட கடைசி இலக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? அதுதான் சொல்றாரு பாருங்க. அப்ப வேதங்கள் மூலியமாக வேதங்களை முழுமையாக அறிந்தவர் வேதங்களை முழுமையாக தெரிஞ்சவர் வந்து பகவான் மட்டும்தான். புரியுதுங்களா? ஏன்னா பகவான் தான் வந்து முதல்ல வந்து பிரம்மதேவருக்கு அந்த வேதத்தை கொடுக்குறாரு பாருங்க. அவர் வந்து பாக்குறாரு, இவருக்கு வந்து சொல்லி புரிய வச்சோம்னா புரியாது. அதனாலதான் என்ன சொல்றாரு? சர்வேஷாகம் கிருதசன்னி விஷ்ணு மத்த ஸ்மிருதி அப்போகணமிச்ச வேதேஷு சர்வைவ அகமேவ வித்யா வேதாந்தத்தில் வேதவித் ஏவச்சகம் அப்படி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பிரம்மதேவருக்கு வந்து அவரோட இதயத்திலேயே வந்து இந்த வேதத்தை அவர் பதிச்சுட்டாரு. யாரு? கிருஷ்ணர். இந்த எல்லா வேதங்களையும் 4 வேதங்களையும் அந்த வேதம் வந்து கடல் போன்றது. வேதம்னு சொல்றோமே, வேதம் வந்து கடல் போன்றது. நம்ம வந்து ஆழம் காணவே முடியாது, நம்ம வந்து படிச்சு புரிஞ்சிக்கவே முடியாது வேதங்கள். அப்போ வந்து பகவான் கருணையாலையும் ஆச்சாரியர் கருணையால மட்டும்தான் நம்ம வந்து இந்த வேதங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இப்ப வந்து இந்த ஆலமரத்தை எப்படி புரிஞ்சு கொள்வது? முதல்ல சொன்ன பாருங்க. ஆலமரத்தை தான் வந்து பகவான் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் வேர்டாக சொல்றாரு. இந்த மாதிரி ஆலமரத்தை நம்ம பார்த்ததே இல்லையே. நம்ம பார்த்த மரங்கள்லாம் வந்து நார்மலா வேறு கீழே இருக்கும், கிளைகள் மேல இருக்கும். ரைட்டா இல்லைங்க? அப்ப இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? வேறு மேல இருக்கும், கிளைகள் கீழே இருக்குமே. இந்த மாதிரி மரத்தை நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லையே. ரைட்டா இல்லைங்க? அப்ப வந்து இதுதான் வந்து என்ன சொல்றாரு? ஆன்மீக லோகத்தினுடைய ஒரு பிம்பம் தான் வந்து இந்த பௌதிக உலகம். ஓகேங்களா? அப்ப அந்த மரத்தினுடைய கிளைகளா இருக்குங்களா, கிளைகள்ல இருந்து இலைகள் வருது. அந்த இலைகள் தான் வந்து வேதங்கள். புரியுதுங்களா? மேல் நோக்கிய வேர்கள் வந்து நம்மளுடைய ஆசைகள், எண்ணங்கள், இதெல்லாம் வந்து இந்த பல கிரகங்களுக்கு போய்கிட்டே இருக்கு. நம்ம வந்து இறந்த பிறகு பல லோகங்களுக்கெல்லாம் போறோம் பாருங்க. இதுதான் வந்து அது வேரை குறிக்குது. மேல் நோக்கிய வேர்கள். அதுதான் வந்து ஆலமரத்தோட வேர் குடிக்கிறாரு. ஏன் ஆலமரத்தோட வேர் குடிக்கிறாரு? ஏன்னாக்கா ஆலமரத்தினுடைய வேறு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பிரான்ச்சஸா போய்கிட்டே இருக்கும், கணக்கு இல்லாம. ஒரு பிரான்ச்சஸ்ல இருந்து வேறு வரும். அதனாலதான் வந்து நம்ம எண்ணங்கள் வந்து நம்மளோட இறந்த பிறகு நம்மள வந்து இந்த பௌதிக உலகத்திலேயே சுத்த வைக்குது. புரியுதுங்களா? இப்ப கீழ்நோக்கி கிளைகள் வந்து இந்த பௌதிக உலகத்தினுடைய நம்மளுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், இதெல்லாம். அப்ப இந்த இலைகள்ல இருந்து வருது அந்த அந்த கிளைகள்ல இருந்து, அந்த பிரான்ச்சஸ்ல இருந்து வருது அந்த இலை. அந்த இலைதான் வந்து இந்த சாஸ்திரம், இந்த வேதம். அப்ப யாரு ஒருத்தர் இந்த வேதத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்களோ,
அவங்க வந்து இந்த ஆன்மீக லோகத்துக்கு போயிருவாங்க. ஏன்னாக்கா ஆன்மீக லோகத்தினுடைய அந்த போட்டோஸ்டேட் தான் வந்து இந்த பௌதிக உலகம். அதனுடைய சாயான்னு சொல்லுவாங்க, மெட்டீரியல் வேர்ல்ட். அதுதான் வந்து இந்த பௌதிக உலகம்னு சொல்லப்படுது. சில பிரபாதுல அதான் சொல்றேன். சில பிரபாதுல வந்து போப்பட்ல ஒரு விஷயம் சொல்றாரு, அருமையான விஷயம். என்னதுனாக்கா, போப்பட்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. போப்பட்ல பாத்தீங்கன்னாக்கா, அடுத்ததாக கிளைகள் கீழும் வேர் மேலுமாக இருக்கும் மரத்தினுடைய அனுபவம் நமக்கு இந்த உலகில் இல்லை. இருப்பினும் அது போன்ற ஒன்று உள்ளது. நம்ம சொன்ன மாதிரி அத்தகு மரத்தினை நீர் தேக்கத்தின் அருகில் காண முடியும். சில பிரபா சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி மரத்தை வந்து நீர் தேக்கத்தின் அருகில் காண முடியும். கரையில் இருக்கும் மரங்கள் தங்களது கிளைகள் கீழேயும் வேர்கள் மேலேயுமாக நீரில் பிரதிபலிப்பதை நம்மால் காண முடியும். வேறு விதமாக கூறினால், ஜட உலகம் என்னும் இந்த மரம் சொல்ற ஜட உலகம் என்னும் இந்த மரம் ஆன்மீக உலகம் எனும் உண்மையான மரத்தின் பிரதிபலிப்பாகும். பாருங்க, அழகா போட்டுக்கிறாங்க. இந்த பௌதிக உலகம் என்ற மரம் ஆன்மீக உலகத்தினுடைய அதனுடைய போட்டோசெட் காப்பி தான், அதனுடைய பிம்பம் தான் சொல்றாரு. மரத்தின் பிம்பம் நீரில் அமைந்திருப்பதை போல ஆன்மீக உலகின் பிம்பம் ஆசையில் அமைந்துள்ளது. மரத்தினுடைய பிம்பம் நீரில் தெரியுத, தலைக்கீழ தெரியுத, அதே மாதிரி ஆன்மீக உலகத்தினுடைய பிம்பம், அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட பிம்பம் வந்து இங்க நம்மளுக்கு ஆசையாக தெரியுது. ஆசைனா நம்ம இங்க அனுபவிக்கணும், இந்த காசு அனுபவிக்கணும், இந்த இடத்த அனுபவிக்கணும், நான் வந்து உன்னும் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் நம்மளுக்கு இருக்குல்ல, அந்த ஆசை தான் வந்து ஆன்மீக உலகத்தினுடைய அந்த தாக்கம். புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து உண்மையாவே வந்து சுதந்திரமானவர்கள் ஆன்மீக லோகத்துல. அப்ப இங்கேயும் வந்து நம்ம சுதந்திரத்தை தேடுறோம். புரியுதா? அப்ப நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் பகவான் நம்மளுக்காக இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை படைச்சு நீ இங்க வந்து அனுபவிக்கணும் வந்தால அனுபவி இங்கே. அப்ப இதுதான் வந்து நம்மளுடைய அந்த ஆன்மீக லோகத்தினுடைய அந்த பிம்பம்னு சொல்றாரு. அப்புறம் பிம்பமான ஜட ஒளியின் மீது விஷயங்கள் அமைந்திருப்பதற்கான காரணம் ஆசையே. ஜட வாழ்விலிருந்து வெளியேற விரும்புபவன் ஆய்வறிவின் மூலம் இந்த மரத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியம். சொல்றாரு பாருங்க, நம்ம தெளிவா படிக்கணும். சொல்றாரு பாருங்க, சில புறப்பாத்தர் ஆய்வறிவின் மூலமாக ஜட வாழ்விலிருந்து வெளியேற விரும்புபவன், மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து வெளியேற விரும்புபவன், ஆசைப்படுபவன் ஆய்வறிவின் மூலம். ஆய்வறிவுனா இங்க என்ன அர்த்தம்னாக்கா, சாஸ்திரத்தை படிக்கிறது, நாலேஜ் எடுத்துக்கிறது, கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இதுதான் வந்து ஆய்வறிவு. புரியுதுங்களா? அப்ப இந்த கிருஷ்ணரோட பக்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து இந்த மரத்தை இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் என்ற மரத்தை புரிந்து கொள்ளுதல் அவசியம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதன் பின்னர் இம்மரத்துடனான உறவு அவனால் துண்டிக்க முடியும். பாத்தீங்களா? நம்ம புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம படிச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஈஸியா நம்மளுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. இந்த மரத்தை நம்ம எப்படி, அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்ட நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், சாஸ்திரம் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சாஸ்திரம் படிச்சோம்னா நம்ம வந்து இந்த மரத்தினுடைய உண்மையான நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மரத்துல இருந்து, இந்த மரம் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து மரத்துல இருந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்காய்க்கு நம்ம போக முடியும்னு சொல்றாரு சில புரோபாதம். ஓகேங்களா? அப்ப அந்த ஆன்மீக லோகத்தினுடைய பிம்பம் தான் வந்து இந்த மெட்டீரியல் உலகம். அதுதான் வந்து சாயான்னு சொல்லுவாங்க. சாயா மீன்ஸ் நிழல், நிஜமில்லாத ஒரு தன்மை தான் வந்து சாயான்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்மீக உலகம் வந்து நித்தியமானது. பகவான் இருக்கக்கூடிய இந்த கோலக பிருந்தாவனம், எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள், இதெல்லாம் வந்து நித்தியமானது. அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளால கணக்கிட முடியாத அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான இடங்கள் நம்ம வந்து இமேஜினே பண்ண முடியாது. ஆன்மீக லோகம் வந்து அப்படி இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான உலகத்துக்கு நம்ம போனோம். அப்ப அதனுடைய சின்ன ஒரு பிம்பம் தான், அதாவது அதனுடைய இதுதான் வந்து நம்ம பௌதிக உலகம். இந்த நம்ம வாழக்கூடிய இந்த பௌதிக உலகத்துல பாருங்க எவ்வளவு அழகான இடங்கள்லாம் இருக்கு. சுவிட்சர்லாண்ட்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கை சார்ந்த இடம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நிறைய. நம்ம மலேசியால கூட இருக்கு நிறைய இடங்கள்லாம்.
லங்காவில இந்த மாதிரி பிணைங்கள இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. நம்ம பார்க்கும்போது ஓ இவ்வளவு அழகான இடம் நம்ம இடத்துல இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் பாருங்க. அப்ப இந்த பௌதிக உலகமே இவ்வளவு அழகா இருக்குனாக்கா பகவானுடைய இருக்கக்கூடிய இடம் ஆன்மீக உலகம் வந்து எவ்வளவு அழகாக இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் சொல்றாரு. அதனுடைய சாயா தான் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட். அதனாலதான் வந்து தலைக்கீழான மரமாக தெரியுது. புரியுதுங்களா? இப்படி இருக்கிற மரம் வந்து ஆன்மீக உலகத்தில் உள்ள மரம். அது இப்படி தெரியும் போது நம்ம பௌதிக உலகத்தினுடைய மெட்டீரியல் வேர்ல்டாக தெரியுது. அதுதான் வந்து இப்படி இருக்கிற மரத்தை இப்படி காட்டுறாரு. அதனாலதான் வேறு கீழையும் கிளைகள் மேலையும் இருக்குன்னு சொல்றாரு. ஏன் அப்படி தெரியுது? எனக்கா ஆன்மீக உலகத்தினுடைய அந்த பிம்பம் தான், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட். ஓகேங்களா? அப்ப ஆன்மீக உலகத்தினுடைய திரிந்த சக்தி, அதனுடைய பிரிந்த சக்தி தான் வந்து இந்த ஜட உலகம். அதனுடைய பிம்பம் தான் வந்து இந்த ஜட உலகம்னு சொல்ல வராங்க. அப்புறம் பிறகு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சில பிரபாத் கொடுக்குறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னதுனாக்கா பப்பட்ல விளக்குறாரு. எல்லா எல்லா தோற்றங்களுக்கும் பிரம்மனை மையமாக எடுத்துக்கொண்டால் இந்த ஜட உலகம் அந்த மையத்தை 180 கோணங்கள் டிகிரிகள் கொண்ட தோற்றமே. மீதமுள்ள 180 கோணங்கள் ஆன்மீக உலகமாகும். இந்த பர்பிள்ல போட்டிருக்கிறத பாருங்க. 180 டிகிரி வந்து அளவு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படின்னாக்கா இந்த மொத்த ஆன்மீக உலகம் இதெல்லாமே வந்து 360 டிகிரிக்கு வந்து அவர் ஒப்பிடுறாரு. 360 டிகிரிக்கு ஒப்பிடுறாரு. அப்ப அதனுடைய பாதி தான் வந்து 180 தான் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட். பாதிக்கு பாதின்னு சொல்றாரு பாருங்க. அதனுடைய பிம்பம் தான் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டு சொல்றாரு. அந்த பர்பிள்லே போட்டிருக்கிறாரு பாருங்க. எல்லா தோற்றங்களுக்கும் பிரம்மனை, பிரம்மன்னா இங்க யாரு? கிருஷ்ணர் குறிக்குது. பிரம்மனை மையமாக எடுத்துக்கொண்டால் இந்த ஜட உலகம் அந்த மையத்தின் 180 டிகிரிகள் கொண்ட தோற்றமே. மீதமுள்ள 180 ஆன்மீக உலகமாகும். ஜட உலகம் ஒரு திரிபடைந்த பிம்பம் என்பதால் இங்குள்ள வேறுபாடுகள் ஆன்மீக உலகிலும் இருக்க வேண்டும். ஆனால் அங்கு அவை உண்மையானவை. பிரகிருதி என்று முழுமுதல் கடவுளின் வெளிப்புற சக்தி. இந்த பிரகிருதி வந்து இந்த மெட்டீரியல் வந்து பகவானுடைய வெளிப்புற சக்தின்னு சொல்றாரு. புருஷா என்பது சாக்ஷாத் முழுமுதல் கடவுளே. இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. இந்த தோற்றம் பௌதிகமானது என்பதால் அது தற்காலிகமானதும் கூட. பிம்பம் என்பது தற்காலிகமானது, ஏனெனில் அது சில சமயங்களில் காணப்படுகிறது, சில சமயங்களில் காணப்படுவதில்லை. இந்த மெட்டீரியல் வந்து சில சமயம் வந்து இருக்கு, சில சமயம் வந்து இல்லை. ஆனா வந்து இது தற்காலிகமானது. ஆன்மீக உலகம் வந்து நித்தியமானதுன்னு சொல்றாரு. அந்த மூலம் நித்தியமானது. உண்மையான மரத்தின் பௌதிக பிம்பம் வெட்டப்பட வேண்டும். உண்மையான மரத்தினுடைய பிம்பம், உண்மையான மரம்னா என்னது? ஆன்மீக உலகம். அந்த ஆன்மீகத்தோட உலகத்தினுடைய அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட். அப்ப இந்த மெட்டீரியல் வேர்ல்டோட பற்று வந்து நம்ம அறுக்கணும்னு சொல்றாரு. வெட்டப்பட வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. இன்னும் மேலும் வந்து இருக்கு. அப்ப இதான் சொல்றாங்க பாருங்க. அப்ப பௌதிக உலகம் வந்து ஆன்மீக உலகத்தினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன். அதனாலதான் வந்து நம்மளுக்கு அந்த மரத்தினுடைய உதாரணத்தை பகவான் கொடுக்கிறாரு. எனக்கா இந்த பௌதிக உலகம் வந்து மாய சக்தி நிறைந்தது. மாயாவுடைய சக்தி. பிரம்ம சம்ஹிதையில ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னதுனாக்கா, மாயாஹியஸ்ய ஜெகடண்ட சதானி சூதே திரைகுண்ய தத் விஷய வேத விதாயமானா சத்வாவலம்பி பரசத்வ விசுத்த சத்வம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து மாயாதேவியோட கண்ட்ரோல் இருக்கு. மாயாதேவினா யாரு? துர்காதேவி. அப்ப அவங்களோட கட்டுப்பாட்டுலதான் வந்து இந்த மொத்த பௌதிக உலகம் இருக்கு. அப்ப இந்த மாயா சக்தி வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பானது, ரொம்ப ரொம்ப கடினமானது. மாயை நம்ம வென்று கொள்ளவே முடியாது. மாயை நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாது.
ஆனா ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. 7.14 பகவத்கீதை 7.14 ஒரு அருமையான ஸ்லோகத்தை பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா 7.14 7.14 அருமையான ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு கிருஷ்ணர். இந்த மாயை வெற்றி கொள்ள முடியும். அது தெய்வேஷ குணமயி மமமாய துரத்தியா மாம் ஏவ பிரபத்தியத்தி மாயாமேதம் தரங்கிதே. ஜட இயற்கையின் குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்வதற்கரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோ இதனை எளிதில் கடக்கலாம். பாருங்க இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஜட இயற்கையின் குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி, மாய சக்தி வந்து என்னுடையதுன்னு சொல்றாரு. அதான் மம மாயான்னு சொல்றாரு பாருங்க. இது மாய் பொட்டன்சி என்னுடைய சக்தின்னு சொல்றாரு. இப்ப என்னோட சக்தி வந்து யாராலும் வெல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப கடினம், டிஃபிகல்ட். ஆனா வெல்ல முடியும்னு சொல்றாரு. இப்படி என்னிடம் சரணடைஞ்சவங்க இதை ஈஸியாக கிராஸ் பண்ணி போகலாம். அதனாலதான் ஆச்சாரியர்கள் நம்மளுக்காக வேதங்கள், புராணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து நம்மளை காப்பாத்துறதுக்காக ஆச்சாரியர்களே கீழே இறங்கி வராங்க. நம்ம ஆச்சாரியர்கள், சாதுக்கள், குருமார்கள் இவங்கெல்லாம் வந்து ஆன்மீக லோகத்துக்கு வராங்க பாருங்க. யாருக்காக? நம்மளுக்காக இறங்கி வராங்க கீழே. நம்ம மாதிரி பாவப்பட்ட ஜீவாத்மாக்களை காப்பாத்துறதுக்காக அவங்களாம் இறங்கி வராங்க பாருங்க. அப்ப இதுதான் வந்து நம்ம சாஸ்திரங்களை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப ஆன்மீக லோகம் வந்து சொன்ன மாதிரி ஆன்மீக லோகத்துல வந்து எண்ணில் அடங்காத வைகுண்ட லோகங்கள் இருக்கு. அது வந்து அனைத்தும் வந்து ஆன்மீக லோகத்துல வந்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஆனாக்கா இந்த பௌதிக லோகத்துல வந்து நம்மளுக்கு குறைபாடுகள் இருக்கு. அதுனாக்கா ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு மனு தர்ஷனம். ஆன்மீக லோகத்துல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஜென்மம், பிறப்பு கிடையாது, இறப்பு, முதுமை, நோய் இதெல்லாம் கிடையாது. பிறப்பு கிடையாது, அங்க இறப்பு கிடையாது, முதுமை கிடையாது, நோய் கிடையாது. எங்க? ஸ்பிரிச்சுவல் உலகத்துல. அப்ப நம்ம பௌதிக உலகத்துல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளா இருக்கு. ஜென்மா, மிருத்யு, ஜரா, வியாதி, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து பிறக்கிறோம், பிறக்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம். பிறக்கும் போதே அழுகுறோம். அப்புறம் வாழும் காலங்களை அழுகுறோம், சீக்கு வந்துட்டா அழுகுறோம். ரைட்டா இல்லைங்களா? அப்ப இறக்கும் போது அழுகுறாங்க. அப்ப பாத்துங்க, அப்ப பௌதிக உலகத்துல பல வகையான சோதனைகள் நம்மளுக்கு இருக்கு, பல வகையான கஷ்டங்கள் இருக்கு. ஆனாக்கா ஆன்மீக உலகத்துல இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி நம்ம வந்து பகவான் சேவை செய்யறதுதான். பகவானுக்கான கைங்கரியம் சென்றது, செய்யறது, அவருக்கு பக்தி செய்யறது, அது மட்டுமே தான் ஆன்மீக லோகத்தில். பகவான் படைச்ச இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா இந்த பௌதிக உலகம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அழகான விஷயமாக தோன்றும், ஒரு இன்பமான இருக்கிற மாதிரி தோன்றும். அது ஒரு அடி கொடுத்தோன்னு நம்மளுக்கு தெரியும் பாருங்க. ஆஹா இன்னும் இருக்கு, இங்க வந்து பல இதுல மாட்டிக்க இருக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அதான் வந்து இந்த உலகம் வந்து துக்காலை மசாஸ்வதம், துன்பம் நிறைந்த உலகம், தற்காலிகமான உலகம். ரொம்ப ரொம்ப மிசரிஸ், துன்பங்களுக்கு தற்காலிகமான உலகம். நம்ம வந்து எதையுமே வந்து எடுத்துட்டு போக முடியாது பாருங்க. இறந்த பிறகு எதையுமே எடுத்துட்டு வரல, எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. அதுதான் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட். அப்ப இங்கேயே வந்து நம்ம இருக்கணும் சொல்லிட்டு நினைக்க கூடாது. இருந்தக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி நம்ம வந்து கிருஷ்ண பக்தி செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் பகவான்கிட்ட போய் சேர முடியுமோ அது வந்து புத்திசாலித்தனமா நம்ம செஞ்சு ஆன்மீகம் போய் சேர்ந்துடணும். விட்டாடிங்களா? எனக்கு மறுபடியும் நம்ம வந்து இங்கேயே பறந்துக்கிட்டு இருக்கோம். விட்டாடிங்களா? கோடிக்கணக்கான பெருமைகள் எடுத்துட்டோம். இது சொல்லும் போது எனக்கே இப்ப நான் சொல்றேன் பாருங்க, எனக்கும் தான் சேர்த்து சொல்றேன் பாருங்க. விட்டாடிங்களா? இப்போ உங்களுக்கு மட்டும் நான் சொல்றது கிடையாது. இப்ப நான் மட்டும் பெர்ஃபெக்ட், நான் வந்து எல்லாம் கரெக்டா செய்யறேன், நீங்க தான் வந்து கரெக்டா செய்யல, உங்களுக்காக நான் சொல்றேன், அப்படி கிடையாது. ரைட்டா இல்லைங்களா? இது வந்து எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். திறக்கல பெருணும், திறக்கல, சாவி இங்க இருக்கா? அப்ப வந்து இது வந்து நான் மட்டும் ஒழுங்கு கிடையாது, எல்லாரும் வந்து பயிற்சியில தான் இருக்கும் பாருங்க. அப்ப வந்து
நம்ம வந்து சுழி சுழி இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இதுதான் வந்து நம்ம சாஸ்திரத்தை மூலியமாக வேதங்கள் மூலியமா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற பாருங்க. அப்ப நம்ம உண்மையான நிலை என்ன? அது நம்ம உண்மையான நிலையை விட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்மளோட உண்மையான நிலை வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடியது. எப்படின்னாக்கா நம்மளோட உண்மையான சொரூபமே அதுதான். பகவானுக்கு நித்திய சேவை செய்யக்கூடியதுதான் நம்மளுடைய உண்மையான நம்மளுடைய கடமையும் எல்லாமே அறியணும். அப்ப ஒரு உதாரணம் இருக்கு, என்னதுனாக்கா சாஸ்திரங்கள் கொடுக்கப்படுது. நம்மளுடைய காலை வந்து தலைகீழாக பிடிச்சோம்னாக்கா, இப்போ ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு இப்ப என்னை வந்து காலில் கட்டி கயிறுல தூக்கிட்டாங்கன்னு வைங்களேன், நான் வந்து கால் மேல இருக்கும், என்னோட கை தலை எல்லாம் கீழே இருக்குன்னு வைங்க. அப்ப என்னால வந்து ஒரு நிலையா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? மூச்சு விட முடியுமா? சந்தோஷமா ஹாப்பியா இருக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னாக்கா நான் வந்து என்னுடைய சுய நிலையில இல்லை, என்னுடைய சுய கட்டுப்பாடுல இல்லை, நான் வந்து ஒரு வேற கோணத்துல இருக்கிறேன். அதனால என்னால வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. கேட்டாடிங்களா? அப்ப அதேதான் நம்மளுடைய உண்மையான சொரூபம் வந்து ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு சேவை செய்யக்கூடியது. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இங்க பௌதிக உலகத்துல வந்து பிறந்து இங்கே வாழ்ந்து இங்கே அனுபவிச்சு இருக்கிறதுனால நம்ம வந்து இதுதான் உங்களுடைய உண்மையான நிலையை சுட்டு நம்ம இருக்கிறோம். கேட்டாடிங்க? ஆனா இது வந்து நம்மளுக்கு கடைசி காலம் வரைக்கும் நம்மளுக்கு கை கொடுக்காது. ஏன்னா இது வந்து ஓன்லி டெம்பரரி மட்டும்தான். கேட்டாடிங்க? அதனாலதான் வந்து நம்ம எப்படி இங்க தலைக்கில கட்டி வச்சாலும் நம்மளால சரியா இருக்க முடியாதோ, அதனாலதான் நம்ம வந்து ஆன்மீக லோகத்துல இருந்து நம்ம இங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான தலைக்கீழான விஷயங்களை மாட்டிக்க இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஜீவாத்மாவோட நித்தியமான நிலை வந்து ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு சேவை செய்யறது. ஜீவேர சுரூபோய் கிருஷ்ணரு நித்திய தாசன். கிருஷ்ணருக்கு நித்தியமாக சேவை செய்யக்கூடிய தன்மை தான் வந்து நம்மளுடைய ஜீவாத்மாவுடைய தன்மை. ஆனாக்கா நம்ம வந்து பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு நான் அனுபவிக்கணும், எனக்கும் சுதந்திரம் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பகவானிடமிருந்து நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருந்து நம்ம மாட்டிக்கணும். பல கோடி பிறவிகள் நம்ம பிறந்துட்டோம் இந்த உலகத்துல, எண்ணற்ற பிறவிகள் எடுத்துக்கணும். அப்ப இப்ப எப்பயிருந்து நம்ம திரும்பி போகணும்? அப்ப நம்மளுக்கு இந்த வரப்பிரசாதமான இந்த கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாரு. அப்ப இதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும்னாக்கா நம்ம வந்து ஸ்லோலி கொஞ்சமா நம்ம பயிற்சி பண்ணி நம்ம வந்து இந்த பிரிவு இல்லாட்டி அடுத்த பிரிவு. ஆனாக்கா குருபாதர் சொல்றாரு, ஏன் அடுத்த பிரிவு போற, இந்த பிரிவையும் நீ ட்ரை பண்ணலாம். ஒரு கிளாஸ்ல உதாரணம் கொடுப்பாரு ஒரு பக்தருக்கு, யூ நாட் ரீட் பகவத்கீதா, வாட் கிருஷ்ணா சே, சர்வதர்மான் பர்த்தியச்ச மாமேகம் சரணம் ரஜா அகம் துவம் சர்வ பாப்பியோ மோக்ஷாமி மாசுச்சஹான்னு சொல்லுவாரு. நம்ம எல்லாம் அந்த லெக்சர்லாம் கேட்டிருப்போம், நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. புறப்பாதில் அந்த பேசுவார், கண்ணாடி போட்டுருவார், கண்ணு பெருசா ஆக்கிடுவார் சக்குன்னு. பக்தர்கள் அப்படியே உட்காந்து கேட்பாங்க பாருங்க. இந்த 1 minute இப்பயே நம்ம சரணடைய முடியும் எல்லாத்தையும். அதனாலதான் சரணம் பிரஜான்னு சொல்றாரு. சரணம் பிரஜான்னு என்ன அர்த்தம்னாக்கா, பிரஜானா என்னமோ சொல்றாரு கிடையாது. பிரஜானா பிரஜாவாசிகள். பிரஜாவாசிகள்ல பிருந்தாவனத்துல எப்படி கோபிமார்கள் பகவானோட சரணடைஞ்சாங்களோ அந்த மாதிரியான சரணை. அதனாலதான் சரணம் பிரஜான்னு அங்க மென்ஷன் பண்றாரு. பிரஜானா வந்து ஆன்மீக கோவர்தன்ல பிருந்தாவனத்துல உள்ள கோபிமார்கள் எப்படி ஃபுல்லி சரண்டர் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து பகவானோட சரணடையணும். புரியுதுங்களா? அதுதான் வந்து சொல்றாரு. அப்ப இந்த வாழும் காலங்களையும் நம்ம வந்து பகவானுக்கிட்ட நம்ம போய் சேர முடியும். இந்த கொஞ்சம் நம்ம பயிற்சி பண்ணி கிருஷ்ண பக்தியில கரெக்டா கடைபிடிச்சு சாஸ்திரங்கள்லாம் படிச்சு நம்மள கோட்பாடுகள்லாம் கடைபிடிச்சு வந்தோம்னாக்கா டெஃபினட்டா நம்ம வந்து ஆன்மீக லோகம் போயிடலாம். ரைட்டா? அடிங்க திரும்பி இங்க வர தேவையில்லை. எனக்கு இது வந்து ஃபுல்லி மிசரிஸான ஒரு நிலை. இங்க வந்து நிம்மதியான வாழ்க்கை நம்மளுக்கு கிடையாது. நம்ம நினைச்சுக்கலாம் நிம்மதியா இருக்கோம், நல்லா இருக்கிறோம், நல்ல பெரிய வீடு வச்சிருக்கிறோம், நல்ல பெரிய காடி வச்சிருக்கிறோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம். ரைட்டாடிங்களா? இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னதுனாக்கா, இது வந்து ஒரு பக்தர் பிரபு வந்து ஒரு கிளாஸ்ல சொன்னதுதான். ஜெகநாந்த பிரபு ஜெகநாந்த பிரபு வந்து ஒரு கிளாஸ்ல லெக்சர்ல சொல்லியிருப்பாரு. ஒரு உதாரணம் தான் நான் வந்து சொல்றேன். கொரோனா டைம்ல வந்து அவர் வந்து இந்த ஜெகநாத பிரபு நிறைய கிளாஸ் எல்லாம் போட இருப்பாரு. அப்ப வந்து கொரோனா டைம்ல வந்து அந்த கிளாஸ் போட்டிருந்தாரு. அப்ப அந்த கிளாஸ்ல உள்ள ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னதுனாக்கா, அங்க இந்தியால இது வந்து இந்தியால நடந்த சம்பவம். அவர் வந்து ஒருத்தர்
நிறைய பணக்காரர், நிறைய பணம் வச்சிருந்தாரு, நிறைய செல்வாக்கு, நிறைய பிசினஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. அப்போ வந்து அவருக்கு கொரோனா பட்டுருச்சு. அந்த 2019 அந்த டைம்ல கொரோனா COVID-19 கிடா பண்ணிடுச்சு அவருக்கு. அப்போ வந்து அவரு அவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறாரா, அவருக்கே அப்பதான் ரியலைஸ் பண்றாரு, இந்த கோவிட் எனக்கு பட்டுருச்சு, இந்த கொரோனா எனக்கு பட்டுருச்சு, நான் இவ்வளவு காசு வச்சிருக்கிறேன், இவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, இவ்வளவு வீடு இருக்கு, காடி இருக்கு, ஆனா நான் இது எதையுமே நான் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ப ரியலைஸ் பண்றாரு. இந்த பணக்காரர் பாருங்க. அப்ப அவரோட நண்பரை கூப்பிட்டு, அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவரு சொல்றாரு, என்னுடைய சொத்து மதிப்பு, வீடு, காடி, இதெல்லாத்தையும் நீ வந்து பணமா மாத்திடு, எல்லாத்தையும் வித்துரு, எல்லாத்தையும் வித்துரு, எனக்கு ஒண்ணுமே வேணாம். அவர் சொல்றாரு பாருங்க. ஏன்னா அவர் தெரிஞ்சு நான் சாக போறேன்னு தெரிஞ்சிச்சு பாருங்க. அவ்வளவு காசு இருந்து நான் சாக போறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த பணத்தை வச்சு என்னால காப்பாற்ற முடியாது, அந்த கொரோனா கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்தாங்க, நம்மளுக்கே தெரியும் பாருங்க. குத்து குத்தாக செத்து போனாங்க எவ்வளவு பேர் கோவிட்ல. அப்ப அவரும் அந்த அந்த இதுல ஒருத்தர் தான். அவரு அப்பதான் ரியலைஸ் பண்ணாரு. அவரோட நண்பரை கூப்பிட்டு, என்னுடைய எல்லா காடியும் வித்துரு, என்னுடைய எல்லா வீடியும் வித்துரு, எல்லா பிசினஸையும் வித்து காசா மாத்தி கொண்டு வா சொல்லிட்டாரு. அப்ப அந்த அவர் ஃப்ரெண்டும் எல்லாத்தையும் காசா மாத்தி எத்தனை பேக்கா பாத்துங்க. அவர் வந்து ஒரு மல்டி மில்லியனர். அவ்வளவு பணத்தை வந்து அவர் வந்து பேக்கா வித்து வந்து எல்லாத்தையும் தெருவுல போயிட்டு தூக்கி போட்டு சொன்னாராம். பாருங்க, எல்லா பணத்தையும் நீ தெருவில் தூக்கி போட்டு நீ சொல்லு, இந்த பணத்தை யாரும் வந்து நம்ம செத்தாலும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது, அப்ப இருக்கிறவங்களுக்கு தூக்கி போட்டு போன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அவரு மக்கே நாள் வந்து இறந்து போயிட்டாரு கோவிட்ல, துறவாயி. அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிற பாருங்க, எவ்வளவுதான் நம்ம இந்த சொத்து சேர்த்தாலும், இவ்வளவு நல்லா வீடுகள் வசதிகள் வச்சிருந்தாலும், நம்ம வந்து இறந்து போன பிறகு எதையுமே நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. அதுதான் வந்து இந்த சிறந்த உதாரணமாக நம்ம குரூப் சொன்னோம் ஜெகனந்த பிறகு. அந்த பணக்காரர் வந்து அவ்வளவு பணங்கள் வச்சிருந்தாலும் அவருக்கு வந்து அந்த உண்மை நிலை தெரியல பாருங்க. கடைசியா தான் உணர்றாரு, ஆஹா இது எதுவுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது, இப்ப இவ்வளவு சம்பாதிச்சு பதில் நம்ம வந்து ஒண்ணுமே இல்லையே. ரைட்டாடிங்க. அப்ப நம்ம பக்தர்களை வந்து அறிவாளியான தனமான இருக்கிறோம். நம்ம பாருங்க, நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், வேலை செய்யறோம், ஆனாக்கா அதே டைம் என்ன செய்யறோம், கிருஷ்ண பக்தி செய்யறோம். ரைட்டாடிங்களா? பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறோம். இதுதான் வந்து டிவோட்டீஸ்க்கும் டிவோட்டீஸ் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம பகவானுக்கு சேவை செய்யறதுனால நம்ம வந்து இறந்த பிறகு நம்ம ஆன்மீக லோகம் போக முடியும். ஏன்னாக்கா நம்ம வந்து குறிக்கோள் வந்து வெறும் பணத்திலேயே போலையே. நம்மளுடைய குறிக்கோள் நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் போலையே, நிறைய காசு சேர்க்கணும், எனக்கு அழகான பொண்டாட்டி வேணும் அப்படி சொல்லி நம்ம போக கிடையாது. எல்லாமே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய முழு இலக்கு வந்து பகவான் கிட்ட இருக்கு. நம்ம பகவானை நோக்கி போனோம், கிருஷ்ண பக்தி செய்யற பாருங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி, நம்மளுடைய டிவோட்டீஸ்க்கும் டிவோட்டீஸ் இல்லாதவங்களுக்கும். அதுதான் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்ப நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும். அப்ப ஜீவாத்மாவோட உண்மையான தன்மை வந்து ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு சேவை செய்யக்கூடியதுன்னு நம்ம சொன்ன பாருங்க. அப்ப சொன்ன பாருங்க, நம்ம வந்து இந்த ஆலமரத்தோட ஒப்பிடுறாங்க இந்த பௌதிக உலகத்தை. அப்ப இந்த பௌதிக லோகத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து 14 லோகங்களுக்கு போறோம். பல கிரகங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆகிக்கிட்டே இருக்கும் இறந்த பிறகு. இப்ப பூமியில இருக்குமா, பூமியிலேருந்து வேற ஒரு கிரகத்துக்கு போறோம். அதான் வந்து ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம வந்து மாத்தி மாத்தி இங்க சொல்லிக்கிட்டே கொண்டு போய்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளுக்கு தெரியாது பாருங்க, நான் இந்த பூமியில தான் பிறந்தேன், மலேசியாவில தான் பிறந்தேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி நான் எங்கெங்க பிறந்தேன்னு யாருக்கும் தெரியாது, பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். ரைட்? நம்ம தேவராக இருந்திருப்போம், ரிஷிகளாக இருந்திருப்போம், யோகிகளாக இருந்திருப்போம், ஞானிகளாக இருந்திருப்போம், மிருகமாக இருந்திருப்போம், மீன்களாக பிறந்திருப்போம். இந்த மாதிரி பல பிரிவு எடுத்து பல கிரகங்களுக்கும் போயிருக்கோம். அதனால 14 லோகத்துக்கு போயிருக்கோம். இதெல்லாம் சுத்தி சுத்தி கடைசியா மனுஷ பிரிவு கிடைச்சி இப்ப வந்து நம்ம இங்க இருக்கிறோம். ரைட்டா? இதுதான் வந்து இந்த மெட்டீரியலோட அந்த தன்மை வந்து குறிக்கிறது. சில அப்ரோபாத்து நம்ம வந்து இதுவே மாறி மாறி இருக்கிறோம், மாறி மாறி போறோம், மாறி மாறி வருறோம். அதுல வந்து நம்மளுக்கு பல விஷயங்கள் நடக்குது நம்மளுக்கு. ஆனா அது எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை பாருங்க. ஆனா பகவானுக்கு தான் தெரியும். இது எல்லாமே வந்து நம்ம சூட்சும சரீரத்துல இருக்கோம். ஆனா நம்ம இப்ப இருக்கிறனால நம்ம இந்த உடலை பத்தி மட்டும்தான் நம்ம நினைப்போம் தவிர முந்தைய பெரிய பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது.
சில பேருக்கு மட்டும்தான் நான் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தோம் அப்படி சொல்லிட்டு தான் இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி நடக்குதுனாக்கா, மறு ஜென்மம் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அது பகவானுடைய அரேஞ்ச்மெண்டால அந்த மாதிரி விட்டு வைப்பாங்க. எனக்கு நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்க, மறு ஜென்மம்லாம் இல்ல, இந்த ஒரு ஜென்மம் தான், நம்ம செத்த பிறகு அப்படி காணா போயிருவோம். அப்படி கிடையாது, மறு ஜென்மம் இருக்கு. அது நிரூபிக்கிறதுக்காக தான் சில பேருக்கு வந்து பகவான் வந்து இந்த சில விஷயங்கள்லாம் எண்ணங்கள்லாம் விட்டு வச்சிருப்பாரு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம வந்து பல பல கிரகங்களுக்கு மாறி மாறி நம்ம போய்க்கிறோம்னு சொல்றோம். அப்ப இந்த பௌதிக உலகத்துல நம்ம வாழ்றதுனால, மெட்டீரியல் வழியே வாழ்றதுனால நம்ம வந்து தர்ம அர்த்த காம மோக்ஷா, அதாவது தர்மம்னா வந்து நான் வந்து இங்கே வந்து நான் அனுபவிக்கணும், அர்த்தனா வந்து நம்ம காசு பணம் சேர்க்கணும், செல்வங்கள் சேர்க்கணும், காமம்னா வந்து ஆசைகள், ஏக்கங்கள், தேவைகள் இதெல்லாம், மோட்சம் வந்து மோட்சம் அடைகிறது. அதை பத்தி நம்ம நினைப்போம். ஆனாக்கா இப்போ அந்த இந்த விஷயங்களை நம்ம நினைச்சுக்கிறதுனால நம்ம வந்து மோட்சத்தை பத்தி நினைக்கிறது கிடையாது. தர்ம அர்த்த காமம் மோட்சான்னு சொன்னோம்ல, அப்ப தர்ம அர்த்த காமத்திலேயே நின்றோம். மோட்சத்தை பத்தி நம்ம நினைக்கிறது இல்லை. மோட்சம்னா வந்து என்னது, வீடு திரும்புறது. வீடு திரும்புறது மீன்ஸ் என்ன அர்த்தம், ஆன்மீக லோகம் போறது. அதை வந்து நம்ம வந்து கவனிக்கிறது கிடையாது. நம்ம வந்து இந்த மூணுத்திலையுமே தான் நம்ம வந்து இந்த மனிதர்கள் இதுலயே தான் மயங்கி மயங்கி மாறி மாறி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய வந்து பொருட்கள் சேர்க்கணும், நிறைய அனுபவிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களே போறாங்க. தவிர அவங்களோட உண்மையான இலக்கான ஆன்மீகளுக்கு போறதுக்கான அந்த இயக்கத்தை வந்து அவங்க தயார்படுத்திக்கிறது கிடையாது. அதனால மறுபடியும் பிறப்பு, மறுபடியும் இறப்பு, புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், இதுல மாட்டி மாட்டிக்கிட்டு சொல்லிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம்னு சாஸ்திரங்கள் கொடுக்கப்படுது. அதான் வந்து அறம் பொருள் இன்ப வீடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அறம்னா வந்து நம்ம செய்யற சேவைகள், இங்க தர்மங்கள்லாம் அதெல்லாம். பொருள்கள்னா பொருட்கள் சேர்க்கறது, இன்பம்னா காமம், மோட்சம்னா வந்து வீடு. வீடு மீன்ஸ் ஆன்மீக லோகம் செல்றது. ஆனா வீடு திரும்புறதா வந்து நம்ம யாரும் நினைக்கிறது கிடையாது. ஏன்னாக்கா நம்மளுடைய எண்ணங்கள் பூராகுமே வந்து இந்த பௌதிக உலகத்துல மாட்டிக்கிறதுனால நம்ம வந்து ஆன்மீக லோகம் செல்றதுக்கான அந்த ஒரு நிலைமையே இல்லாம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப யார் ஒருத்தர் ஃபார்ச்சுனேட் சோலாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கிருஷ்ண பக்தி கிடைக்குது பாருங்க. இவ்வளவு ஒரு ஃபார்ச்சுனேட் சோலாக இருக்கிறோம் நம்ம பாருங்க. அதான் சொல்றாங்க சாஸ்திரங்கள்ல, பல பல பிரம்மாண்டங்கள் நம்ம போயிட்டு வந்துட்டோம். பிரம்மாண்டு பிரமித்தை கோணும் பாக்கியவான் ஜீவான்னு சொல்றாங்க. நம்ம சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லப்படுது. குரு கிருஷ்ணா பிரசாதி பாய் பக்தி ரத்தா பீஜான்னு சொல்ல வராங்க. குருவோடைய கருணை கிடைக்கிறது, குருவோடைய கிருஷ்ணருடைய கருணை இருக்கிறதுனால நம்மளுக்கு பக்தி என்ற விதை கிடைக்குது. அப்ப அந்த பக்தி என்ற விதை கிடைச்சோன்னே நம்ம வந்து அதை கரெக்டாக நம்ம சேவைகள் செஞ்சு நம்ம ஆன்மீக செய்ய முடியும், செல்ல முடியும்னு சொல்லப்படுது. அப்ப இந்த வேதங்கள்ல வந்து ரகசியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப நம்ம இந்த வேதங்கள்லாம் படிக்கணும்னு சொன்னோம்ல, கிருஷ்ணர் வந்து வேதங்களை படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரகசியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அது கிருஷ்ணரே சொல்றாரு. ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் படிச்சுக்கணும்னாக்கா, இதுல வந்து பக்தி மார்க்கம் இருக்கு, இந்த வேதங்கள்ல தான் பக்தி இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னாக்கா, பக்தி செஞ்சாதான் நம்ம வந்து பகவான்கிட்ட போய் சேர முடியும். இதுதான். இல்லாட்டி நம்ம வந்து இந்த துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். அப்ப எப்ப நம்ம பக்தி பாதைக்கு வருமோ, பக்தி செய்யறோமோ, கிருஷ்ண பக்தி செய்யறோமோ, சொல்லி நம்ம இந்த மாதிரியான துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபட்டு நம்ம வந்து ஆன்மீக லோகம் செல்ல முடியும். இந்த மாதிரியான துன்பங்கள் நம்ம விடுபட முடியும். எந்த மாதிரி துன்பங்கள் சொன்ன பாருங்க, பிறப்பு, இறப்பு, முதுமை நோய், இந்த மாதிரி பல பல கிரகங்களுக்கு போறது, இதெல்லாம் வந்து துன்பமான நிலை. இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கலாம் சந்தோஷமா இருக்குமே, பிற கிரகத்துக்கு போனா ஜாலியா இருக்குன்னு நினைச்சுக்கலாம். கிடையாது. அங்கேயும் பிறப்பு, இறப்பு, முதுமை இருக்கு. அங்கேயும் எவனாச்சும் ஒருத்தர் நம்மளை அடிப்பான், அங்கேயும் எவனாச்சும் நம்மள சண்டை போடுவான். இதெல்லாம் நடக்கும். ஆனாக்கா ஆன்மீக லோகம் போனோம்னா இதெல்லாம் கிடையாது. நம்ம என்னைக்கும் பகவானுக்கு நித்தியமா சேவை செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரியே இருந்துடணும். புரியுதுங்களா? அப்ப இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்னதுனாக்கா, அப்ப வந்து மக்கள் வந்து சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான். மக்கள் வந்து இந்த அறம் பொருள் இன்பம் இதிலே நின்றுறாங்க. தர்ம அர்த்த காமத்திலே நின்றாங்க. மோட்சத்தை நோக்கி போறது இல்லை. மோட்சம் மீன்ஸ் சொன்ன மாதிரி ஆன்மீக லோகத்துக்கு அவங்க போறது கிடையாது. அந்த விருப்பமும் அவங்க கிட்ட இல்லை. ஏன் இல்லைன்னா அந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப நாலேஜ் கிடைச்சிட்டா நம்ம வந்து அதுக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ரைட்டாங்களா? இப்ப நம்ம வந்து படிக்கிறோம், சாஸ்திரம் படிக்கிறோம், கீதையெல்லாம் படிக்கிற பாருங்க. அப்ப நம்ம இதெல்லாம் படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதனுடைய ப்ராசஸ் என்னதுன்னு தெரியுது.
ரைட்டா இல்லைங்களா? இப்ப பகவத்கீதை படிக்கிறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நான் ஒரு ஆத்மா, நான் கிருஷ்ணனுக்கு சேவை செய்யக்கூடியவன், நான் பகவானுக்கு நித்தியமாக சேவை செய்யக்கூடியவன், நான் வந்து இந்த பௌதிக உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், நான் இங்க இருந்து வெளியாகணும் அப்படி சொல்லி நம்ம பகவத்கீதை படிக்கிறோம், நான் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. அப்ப அதே போல யாரு ஒருத்தர் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்க வந்து சொல்லி வந்து அந்த பகவானோட லோகத்துக்கு ஆன்மீக லோகத்துக்கு போறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை அவங்க வந்து உணர முடியும். ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார். கிருஷ்ணர் வந்து கண்டிப்பா நம்மளை அரேஞ்ச் பண்ணுவார். எப்படியாச்சும் நம்மளை வந்து கண்டிப்பா ஆன்மீக லோகம் கூட்டிட்டு போயிடுவார். இப்ப நம்மள இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வந்திருக்கோம்னாக்கா ஒரு நபர் மூலியமா தான் வந்திருக்கோம். நான் எதுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க, ஒரு பக்தர் மூலியமா தான் நம்ம வந்து வர முடியும். அதனாலதான் யார் ஒருத்தர் இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறாங்களோ நுணுக்கமா தெரிஞ்சுக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து பகவான் வந்து யாரையும் கைவிட மாட்டார். அவர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாம் வந்து உதவி செய்வார். அப்ப இந்த துன்பத்திலேருந்து நம்ம எப்படி மீள்றது? திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. திருக்குறள்ல என்னதுனாக்கா, பிறவி பெருங்கடல் நீந்துவன் நீந்தாதான் இறைவனடி சேராதார். அதாவது இந்த பிறவி பெருங்கடல், இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து ஒரு மெட்டீரியல் ஓஷனுக்கு ஒப்பிடுறாங்க. மெட்டீரியல் ஓஷன் பெரிய கடல் இது, இந்த பௌதிக உலகம். அப்ப இந்த மெட்டீரியல் ஓஷன்ல இருந்து நம்ம எப்படி மீளணும்னாக்கா இறைவனடினா பகவானுடைய பாதத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கணும். ஆச்சாரியருடைய பாதத்தை பிடிச்சுக்கணும், குருவுடைய பாதத்தை பிடிச்சுக்கணும். அப்ப நம்ம கெட்டியா குருவுடைய ஆச்சாரியர்கள் கிருஷ்ணருடைய காலடியை பிடிச்சுக்கணும்னாக்கா நம்ம வந்து இந்த பிரிவி பெருங்கடல இருந்து நம்ம மீண்டு போக முடியும், ஆன்மீக லோகத்துக்கு நம்ம போக முடியும்னு சொல்றாரு. 2.14 பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. என்னதுனாக்கா, மத்ராஸ்பார்சஸ்து கௌந்தேயா சிதோசன சுபதுபதா ஆகம பயணம் அனித்திய ஸ்தம் ஸ்திதி ஸ்வபாரதா. என்ன அர்த்தம்னாக்கா, இந்த உலகம் வந்து தற்காலிகமானது. எப்படி குளிர்காலத்துல கோடை காலத்துல வெயிலும் குளிர்காலத்துல பனியும் வர மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த உலகத்துல இன்பம் துன்பம் மானம் அவமானம் கஷ்டம் எல்லாம் வந்து மாறி மாறி நம்மளுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதனால வந்து தீரன், அதாவது ஆன்மீக ஞானம் படிச்சவங்க, இதனால வந்து அவங்க வந்து களங்கம் அடைகிறது கிடையாது. எனக்கு இந்த மெட்டீரியல் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இன்பம் துன்பம் வரும், மானம் அவமானம் நடக்கும். நம்ம இன்னைக்கு நல்லா மாலை போட்டு நம்மளை வரவேற்பாங்க, மக்கள் நல்ல யாராச்சும் நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். எனக்கு இதுதான் பௌதிக உலகம். ரைட்டா இல்லைங்க? நம்மளும் நிறைய பார்த்துருப்போம் பாருங்க, அனுபவங்களா உங்களுக்குலாம் இருக்கும், நிறைய அனுபவங்களா இருக்கும். நம்மளுக்கு வந்து துன்பம் இருக்கும், நம்மளுக்கும் உடல் சரியா இருக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். எனக்கு இதெல்லாம் வந்து பௌதிக உலகம். ஸ்பார்சஸ் கௌந்தையா சீதோசன சுக துக்கத்தான், இதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கணும். இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஏன்னாக்கா காலம் வந்து பகவான் சொல்றாரு கீதையில, நான் காலத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ வந்து காலத்துக்கு ஏற்றபடி இதெல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். பிறப்பு இருப்பு இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய நிலையில இருந்து நம்ம கிருஷ்ண பக்திக்கு சரிவர செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து இந்த பகவான் லோகத்துக்கு போக முடியும். ஓகேங்களா? அப்ப கடைசியாக வந்து பப்பட்ல ஒரு விஷயம் சொல்றாரு. சில அப்புறம் கடைசி பப்பட்ல கடைசி இதுல சொல்றாரு. என்னதுனாக்கா, வேதங்களை அறிந்தவன் என்று ஒருவனை குறிப்பிடும் பொழுது அவன் இந்த ஜட உலகின் பற்றுதலை எவ்வாறு துண்டிப்பது என்பதை அறிந்தவன் என்று எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். வேதங்களை வந்து படிக்கிறதுனால அவங்க வந்து எப்படி இந்த வேதத்தை படிச்சு இந்த பௌதிக லோகத்தோட தன்மையை வந்து எப்படி பற்றுது இல்லாம விடுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. அந்த வழிமுறையை ஒருவன் அறிந்தால் அவன் உண்மையில் வேதங்களை அறிந்தவன். வேதங்களின் சடங்குகளால் கவரப்படுபவன் இம்மரத்தின் அழகான பச்சை இலைகளால் கவரப்படுபவன் ஆகின்றான். வேதத்தினுடைய சாரம் வந்து பகவான் தெரிஞ்சுக்கணும். ஆனாக்கா அதை விட்டுட்டு நம்ம வந்து வேதங்களை சொல்ற கர்ம காண்டங்களை பற்றி நம்ம குடிச்சுக்கிட்டு அந்த சடங்குகள் செய்யறது, இந்த சடங்குகள் செய்யறது, இதுவே நம்ம இருந்தோம்னாக்கா நம்ம வந்து உண்மையான வேதத்தோட நாலேஜை நம்ம மறந்துடுவோம். உண்மையான வேதத்தோட நோக்கம் என்னது? கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது, பகவான் தெரிஞ்சுக்கிறது. உண்மையான நோக்கம் வந்து பகவான் தெரிஞ்சுக்கிறது தான் மட்டுமே தவிர நம்ம வந்து பல இந்த யாகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மலாம் அதெல்லாம் நோக்கி போகக்கூடாது. ஒன்லி நோக்கம் வந்து பகவான் மட்டும்தான் சொல்லிட்டு சொல்றாரு. உண்மையில் அவன் வேதங்களின் குறிக்கோளை சரியாக அறியவில்லை. முழுமுதல் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி வேதங்களின் நோக்கம் பிம்பம் போன்ற இம்மரத்தை
வெட்டி சாய்த்து ஆன்மீக உலகின் உண்மை மரத்தை அடைவதாகும். கரெக்டா சொல்றாரு பாருங்க சில பிரபாதம். முழுமையான கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி வேதங்களின் நோக்கம் வந்து, வேதத்தோட நோக்கம் நம்ம படிக்கிற சாஸ்திரம், பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரம், இந்த புத்தகம்லாம் படிக்கிறதுல இதனுடைய உண்மையான நோக்கம் வந்து என்னதுன்னு சொல்றாரு பாருங்க. என்னது, பிம்பம் போன்ற இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், பிம்பம் போன்ற இந்த மெட்டீரியல் சொன்னா அந்த ஆலமரம் தலைக்கீழ நிக்கிறது சொன்னா அந்த ஆலமரத்தை வந்து வெட்டி சாய்க்கணும். வெட்டி சாய்ச்சி ஆன்மீக உலகின் உண்மை மரத்தை அடைவதாகும். ஆன்மீக லோகத்தை உண்மையான நிலைக்கு நம்ம போகணும். அதுதான் வந்து இந்த சாஸ்திரத்தினுடைய, இந்த வேதத்துடைய தாற்பயமே இதுதான். புரியுதுங்களா? அப்ப யாரு ஒருத்தர் வேதங்கள் படிக்கிறாங்க, வேதம் மீன்ஸ் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா சாஸ்திரங்கள், இந்த ஆன்மீக நாலேஜ், இதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பௌதிக மரத்தை வந்து பற்றற்ற தன்மையால வெட்டிட்டு நம்ம வந்து ஆன்மீக லோகம் செல்ல முடியும். எனக்கா இந்த மரத்தை வந்து யாரும் வெட்ட முடியாது. அடுத்தடுத்த ஸ்லோகத்தை சொல்லுவார் பாருங்க கிருஷ்ணர். இந்த மரத்தை வந்து எதனாலையும் வெட்ட முடியாது, ஆனா ஒரு விஷயத்தால வெட்ட முடியும்னு சொல்லுவார். என்ன விஷயம்? பற்றற்ற தன்மை, டிட்டாச்மெண்ட். அந்த பற்றற்ற தன்மை இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஆலமரத்தை ஈஸியா வெட்டிட்டு நம்ம வந்து ஆன்மீக லோகம் செல்ல முடியும். அதனாலதான் நம்மளுக்கு ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு, சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நம்மளுக்காக இறங்கி வந்து இங்க மகாமந்திரத்தை கொடுக்குறாரு பாருங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நம்ம கலியுகத்துக்கு வராரு பாருங்க. கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்க உபாங்க அஸ்தரம் யக்ஞ சங்கீர்த்தன பிராயே யஜந்திஹி சுமேதசஹா. கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம், கிருஷ்ணர் வந்து கருப்பு கலர் பாருங்க, கருப்பு நிறம், கார்மேக கலர் சொல்லுவாங்க. கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம், அந்த கலர்ல இருந்து மாறி வராரு. என்னது, மவுண்டன் கோல்டு, அந்த மாதிரி பொன்னிறமான தங்க நிறத்துல வராரு. அதான் துஷா கிருஷ்ணன். யாரு? கிருஷ்ணர் தான் மாறி வராரு. கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணன் சங்க உபாங்க அஸ்தரம். சங்கனா வந்து அவருடைய சாகாக்கள், நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியார். உபாங்கனா வந்து அவங்களுடைய பக்தர்கள், ஸ்ரீவாஸ் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், இவங்கெல்லாம் அது உபாங்க. யக்ஞ சங்கீர்த்தன பிராயர், என்னத்தை எடுத்துட்டு வர்றாரு? சங்கீர்த்தனத்தை எடுத்துட்டு வர்றாரு. அதுதான் வந்து கலியுகத்தினுடைய தர்மமே இந்த சங்கீர்த்தனம் தான், நாம ஜபம் தான் சொல்லிட்டு எடுத்துடுறாரு. அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு எல்லா இடத்தையும் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருனாக்கா சைத்தன்ய மகாபிரபு, யாரை தேக்கி தாரைக்காக கிருஷ்ண உபதேசா, யாரை எங்க பார்த்தோன்னு கிருஷ்ணரை பத்தி உபதேசம் பண்ணுங்க. அதனாலதான் மகாமந்திரம் மகாபிரபு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு. அப்ப மகாபிரபு கருணையால நம்ம வந்து எல்லா இடத்துலயும் சாண்டிங் பண்றோம், ரத யாத்திரை நடத்துறோம். புறப்பாதர் மூலியமாக மனுஷா எங்கேயும் வந்து ரத யாத்திரை நடக்குது. கிருஷ்ணரோட கருணை இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது பாருங்க. ரைட்டா இல்லைங்களா? அப்ப நம்ம இந்த இன்னைக்கு படிச்ச ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னதுனாக்கா, என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா, இன்னைக்கு படிச்ச நம்ம ஸ்லோகத்துல பகவான் வந்து ஆலமரத்தை குறிப்பிடுறாரு. என்னத்துக்காக ஆலமரத்தை குறிப்பிடுறாரு? நம்ம வந்து ஆன்மீக லோகத்தினுடைய அந்த பிம்பம் தான் வந்து இந்த ஆலமரம். அப்ப இந்த ஆலமரம் எப்படி இந்த உலகத்துக்கு காணப்படுது? தலைகீழாக இருக்கு. எப்படி? வேறு மேல நோக்கியும் கிளைகள் கீழ் நோக்கியும் கிடக்குது. அப்ப அந்த வேர்கள் தான் வந்து நம்மளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆசைகள், இந்த மாதிரி பல கிரகங்களுக்கு நம்ம சுத்தி கொண்டுட்டு போகுது. அது இலைகள், கிளைகள் தான் வந்து நம்ம பௌதிக உலகத்தினுடைய அந்த மெட்டீரியல் தன்மைகள். அப்ப இந்த கிளைகள் இருந்து வரக்கூடிய அந்த இலை இருக்கு, அந்த இலை தான் வந்து இந்த சாஸ்திரங்கள், பகவத்கீதை, பாகவதம் இதுதான். அப்ப யார் ஒருத்தர் அந்த இலை, அதாவது இந்த பௌதிக, இந்த பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரம், பகவத்கீதை படிக்கிறாங்களோ இந்த தலைக்கீழாக உள்ள மரத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்குவாங்க. அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஆன்மீக லோகம் செல்ல முடியும். இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து நம்ம நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல் ஸ்லோகத்துல. அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் வந்து இன்னும் கரெக்டா அழகா விளக்கிக்கிட்டே வருவார். ஒன் பை ஒன்னா விளக்குவார். அப்ப இன்னைக்கு நம்மளுக்குள்ள பிக்சர் வந்து இதுதான் பாருங்க. இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமன் பகவத்கீதா கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்.